அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலம் ஒப்புரவின் காலம். கடவுளின் நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் இணைத்தே சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. எவ்வாறு கடவுள் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் ஒரே சமயத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுள் நீதி உள்ளவர் என்றால் நாம் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தீங்கு செய்தோம், அதற்குரிய பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். அதுதான் நீதி. இரண்டாவதாக கடவுள் இரக்கம் உள்ளவர். கடவுள் உனது பாவங்களை கடலில் தூக்கி எறிந்து விடுகிறார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். ஆகவே கடவுள் நீதி உள்ளவர், முழுமையாக நமது பாவங்களை மறந்து நம்மை மன்னிக்கக்கூடியவர். எவ்வாறாக இரண்டையும் நாம் ஒரே தராசில் வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இந்த சிந்தனை பகுதியை நாம் கவனத்தோடு கேட்போம். பிரியமானவர்களே, கடவுள் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இருந்தாலும் கடவுள் மிகுந்த இரக்கத்தோடு தான் மனிதனை அளவிடுகின்றார், மனிதனை கனிவோடு கண்ணோக்குகின்றார். ஏனென்றால் விவிலியத்தில் உள்ள சான்றுகளும் அவ்வாறாகத்தான் நமக்கு இருக்கின்றன. முதலாவதாக நமது முதல் பெற்றோர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்தார்கள். நான் நீதியுள்ளவன் என்பதை கடவுள் அவர்களுக்கு அறிவிக்க ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தினார். அந்த பாவத்திற்கு தக்க தண்டனையை அவர்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அதே கடவுள் ஆடை என்ற மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குகின்றார். மனிதன் மாண்போடு இருக்க அந்த ஆடையை வழங்குகின்றார். அதே போல காயினும் தனது சகோதரனை அவர் கொலை செய்கின்றார். ஆகவே அவர் அடித்து துரத்தப்படுகின்றார். அப்பொழுதும் ஒரு சிறந்ததொரு அடையாளத்தை, ஒரு பாதுகாப்பு வளையத்தை காயினின் நெற்றியிலே கடவுள் இடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் காயினை தண்டித்தாலும் அவருக்குரிய உரிய பாதுகாப்பை, தனது இரக்கத்தை முழுமையாக பொழிகின்றார். அதே போல ஒட்டுமொத்த மனித இனமும் பாவத்தால் பலுகி பெருகுகின்றது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த மானுடத்தையும் அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கும் கடவுள், நீதியின் கடவுள், இரக்கத்தின் ஒரு சான்றாக நோவாவின் குடும்பத்தை மட்டும் கனிவோடு கண்ணோக்குகின்றார், அவரை மட்டும் காப்பாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் கடவுள் நீதி உள்ளவர். பல வேளைகளிலே நாம் அனுபவிக்கும் தண்டனைக்கு ஐயோ கடவுள் நம்மை தண்டித்து விட்டார் என்று நாம் வருத்தப்படுவது உண்டு. ஆனால் அதோடு நின்று விடாமல் நம்மை தண்டித்த கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார், மிகுந்த இரக்கத்தினை நமது வாழ்வில் அவர் பொழிவார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். அவ்வாறாகத்தான் அந்த விவிலிய மாந்தர்கள் இருந்தார்கள். இதைத்தான் அந்த மன்னிக்க மறுத்த அந்த பணியாளர் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம். பல வேளைகளிலே நாம் நீதி உள்ளவர்களாகத்தான் இருக்க விரும்புகின்றோம். எதிலே எனக்கு தீங்கு செய்தவனுக்கு நான் தீங்கு செய்ய வேண்டும், அதுதான் நீதி என்ற வகையில் நாம் இருக்கின்றோம். ஆனால் எனக்கு தீங்கு செய்தவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற இரக்க குணத்தில் நாம் வளரும் பொழுது தான் இந்த தவக்காலம் ஒரு பயனுள்ள காலமாக இருக்கும். ஏனென்றால் அந்த மன்னிக்க மறுத்த அந்த பணியாளர் ஓமையிலே அந்த அரசன் கையிலிருந்து அந்த பணியாளர் மன்னிப்பை பெறுகின்றார். ஆகவே அவருக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. தனது சக பணியாளரும் தன்னிடம் கடன்பட்டு அவரிடம் வரும்பொழுது ஒரு அரசனாக அவர் அங்கிருந்து செயல்பட்டு இருந்திருக்கலாம். எவ்வாறு அரசன் மன்னித்து தான் அரசன் என்று நிரூபித்தாரோ அதேபோல் இந்த பணியாளன் தனது சக பணியாளரை மன்னித்து நானும் அரசன் தான் என்ற ஒரு வாய்ப்பினை அவர் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறாக செய்யாமல் அவர் அந்த நீதியை மட்டும் பார்த்தார். என்னிடம் கடன் வாங்கினாய் திருப்பக்கூடாது, அதுதான் நீதி என்று அவரிடம் பேசினார். உடனடியாக அவர் தண்டிக்கப்பட்டார். பல வேளைகளில் நாம் நீதி 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 என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் நீதியை விட இரக்கம் மிக பெரிது என்பதை உணரும் காலம்தான் இந்த தவக்காலம். ஆகவே கடவுளின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த இரக்கத்தை நாம் பிறருக்கு காண்பிப்போம். மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்போம்.